ஹேபிட் இண்டிட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் தாங்க உங்கள் ராகுல். நானும் இங்கே நலம். அப்புறம் இன்றைக்கி நம்ம ஸ்விக்கி சேலஞ்சு தான் பண்ண போகிறோம். டே 1லேருந்து டே 30 வரைக்கும் நம்ம வந்து ஓட்ட போகிறோம். அண்டு டே 30ல் நம்ம எவ்வளோ ஏர்னிங்ஸு அதாவது சம்பாதிக்கிறோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதை நான் தெளிவாக வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோட ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு டேக்கும் உள்ள ஏர்னிங்ஸ் வந்து நான் போட்டுக்கிட்டே இருக்க போகிறேன். அண்டு வந்து நிறைய பேர் வந்து 40,000 சம்பாதிக்கிறாங்கிறாங்க, 30,000 சம்பாதிக்கிறாங்கிறாங்க. ஸோ அதுக்கோசரம் தான் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் ஸ்விக்கியில் 30 நாள் கண்டினியூஸாக ஓட்டினா அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் இனிமேல் வர வீடியோ எல்லாத்துலேயுமே அதுதான் பார்க்க போகிறோம். 30 நாளைக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்மளோட மொதல் ஆர்டர் இன்னும் எடுக்கலை. ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பார்க்கலாம். மொதல் ஆர்டர் வந்துச்சுன்னா நம்ம எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலாம். போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே டெலிவரி பண்ண ஆரம்பிப்போம். சரி, வாங்க, லெட்ஸ் கோ. ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு பார்த்துருப்பீங்க. 2 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 200 ரூபா கிட்ட சேர்த்துனேன். நைட் டைம் ஓட்டணும். அதாவது மொத்தமாக 2 தாங்க இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பிக் டைம் ஒன்று இருக்குது. அதாவது மொத்தமாக நம்ம காசு அதிகமாக ஏர்ன் பண்ணுறக்கூடிய டைம் எது தெரியுமா? ஒன்று லஞ்ச் பிக் டைமு, இன்னொன்று டின்னர் பிக் டைமு. இந்த ரெண்டத்தையும் மட்டும் மிஸ் பண்ணிடவே கூடாது. லஞ்ச் பிக் டைமு இப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? 1 மணிலேருந்து மேக்ஸிமம் ஸ்டார்ட் ஆகும். அதே போல் டின்னர் பிக் டைம் வந்து பார்த்திங்கன்னா 7 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும், இல்லை 6:30 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். 6:30 மணிலேருந்து நம்ம எடுத்தோம்னா ஒரு 27 ரூபா 26 ரூபா இப்படி தான் கிடைக்கும். ஆனால் 7 மணிலேருந்து எடுத்தோம்னா 35 36 இப்படி கிடைக்கும். ஓகேங்களா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம இப்போ மொதல் ஆர்டரை போய் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு போய் டெலிவரி பண்ணுவோம். நம்ம இந்த டே 1 சேலஞ்சில் வந்து எவ்வளோ காசு ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஆனால் இப்போ எடுத்துகிட்டு வர ஆர்டருக்கு ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாங்க. இப்போ தான் எனக்கு கிடச்சிது கையில். பெல் அடிச்சுட்டே வர முடியுது. இது எங்கே இருக்குதுங்க? 2 அது கிடைக்கும். இது எங்கே கீழே? ஓகேண்ணா. சரி, ஓகேங்கண்ணா. ஃபோன் பண்ணிங்களா? ஆக்சுவலாக ஃபோன் வந்து நிறைய பேர் இப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு வராதுங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விக்கி அங்கே டேரெக்டாக போயிருக்காள். எங்களுக்கு தரவே மாட்டாங்க உங்கள் நம்பரை. ஓகேங்க. டெலிவரி கம்ப்ளீட். கன்ஃபார்ம். ரெடியாமா? இப்போ நம்மக்கிட்ட செல்ஃபி கேட்குறாங்க. இந்த மாதிரி டயத்தில் செல்ஃபி கேட்டால் தான் வெறுப்பாகும். சரி, அப்புறம் என்ன பண்ணுறது? செல்ஃபி கொடுத்தானே ஆகணும். மேப்பை போடுவாருங்க. 12 நிமிஷம் 35 ரூபாய்க்கு 12 நிமிஷம் விட்றானுங்க. நேற்று வந்து சேம் இதே போல் தான் ஆர்டர் வந்துச்சு. 50 ரூபா கொடுத்தாங்க. இன்றைக்கி அதே ஆர்டர் தான் 35 ரூபா கொடுக்குறாங்க. டிஸ்டன்ஸ் எல்லாம் ஒன்று தான். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேலம் ரோட்டில் வந்து விட்டாங்க. இன்றைக்கி திருச்செங்கோடு ரோட்டில் விட்டுருக்குறாங்க. ரொம்ப தூரம் போகணும். இந்த மாதிரி ஆர்டரில் வந்தால் கடுப்பாகும். நான் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்திருப்பேன். ஃபஸ்ட் ஆர்டரில் என்னடானா பிக்கப் வந்து லேட் ஆச்சு. 2வது ஆர்டர் என்னடானா டெலிவரி லேட் ஆகுது. நம்ம பார்த்திங்களா இல்லையா, 2 மணி நேரம் ஆச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 ஆர்டர் தான் எடுத்து முடிக்க போகிறோம். இன்னும் முடிக்கலை. ஓகேங்களா? சரி, இப்போ போயிட்டுருக்குறோம். அப்படியே வாங்க, அப்படியே போயிட்டு பேசிகிட்டே போவோம். $37 இந்த ஆர்டருக்கு நம்ம வந்து சம்பாதிச்சிருக்கிறோம். கேட் நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுத்துடலாம். இப்போ அப்படியே நம்ம கிளம்பலாங்க. சரி, ஓகேங்கண்ணா. அக்கா 2 லிட்டருங்கக்கா. 2 லிட்டருங்கக்கா. ஓகேங்கக்கா. ஜிபே பண்ணி விட்றேன். அதுதான் ஆச்சரியமே. இப்போ டைம் எத்தனை தெரியுமா? 2:24 ஆயிடுச்சு. 3 மணிக்கு மேலே அந்தளவுக்கு ஆர்டர் இருக்காதுங்க. பார்ப்போம் எத்தனை ஆர்டர் வருதுன்னு 3 மணிக்கு மேலே.
ஜி 8694 ஜி. பாஸ்கோட் சொல்லுங்கள் ஜி. 2806. தேங்க்ஸ் ஜி. எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க? திருச்சி ரோட்டுக்கு போகணுங்க நம்ம இப்போ. ஓகேங்களா, சரி அப்படியே போட்டு நம்ம கிளம்புவோம். இப்போ 8 நிமிஷம் இந்த ஆர்டருக்கு. மொத்தத்தில் 16 நிமிஷம் நம்ம போகணும்னு வச்சிங்களேன் 35 ரூபாய்க்கு. இந்தாங்க ப்ரோ. சரி ஓகே ப்ரோ. டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம்னா எவ்வளோ இந்த ஆர்டருக்கு ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 42 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கிறோங்க. ஓகேங்களா, சர்ஜ் போனஸோட சேர்த்து. இப்போ நம்ம ஆர்டரை பிக்கப் பண்ண தான் போயிட்டுருக்குறோம். 29 ரூபா இந்த ஆர்டர் வந்துருக்குதுங்க. வேகமாக போயிட்டு நம்ம இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணோம்னா எப்படியும் 3.25 ஆயிரும். ஓகேங்களா, 3.25 அப்புறம் ஆர்டர் வருமானு தெரியல. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுவோம். அப்படி வரலைன்னா போய்ட்டு சாப்பிட்டு மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ நம்ம அப்படியே போவோம். இது வரைக்கும் எப்படியும் 110 ரூபாய்க்கு மேலே சம்பாரிச்சிருப்போம். ஓகேங்களா, 110 ரூபா 120 ரூபாய்க்கு மேலே சம்பாரிச்சிருப்போம். அண்டு சரி வாங்க இப்போ கிளம்பலாம். அவ்வளோதான். உங்களுக்கு வெட்டேன் செவல் போட்டு வெட்டுங்க. ஆமாங்க. அப்புறம் குல்ஃபி கப்பு ஐஸ்கிரீம் 100 ml ஒன்றுக்கா. ஓ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்களா? சரி, யூடியூப் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. சரி ஓகே. நான் கிட்டத்தட்ட 5 மாதமாக பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. 5 மாதமாக பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி தான் நான் இந்த கடைக்கு வரேன். இந்த கடை தான் புதுசாக வருது ஆர்டரு. பாஸ்கோட் சொன்னால் தான் என்னால் மேப்பை போட்டு பார்க்க முடியுங்க. அப்படியே பாஸ்கோட் 4114 கொண்டிச்செட்டிப்பட்டி. இங்கே போகணுங்க. மோகன ரோட்டு வழியாக போகணும். ஆமாம், 3 கிலோமீட்டர் வருங்க. உருகாது இல்லைங்க. சரி ஓகேங்கக்கா, சரி வரட்டேன். ஓகே. எப்படிப்பா போகணும்? இப்போ கரெக்டாக வந்துருக்குறோமா? எஸ். நாங்கள் சரியான ஸ்மெல்லு. எல்லாம் எரிப்பாங்க போல் இந்த இடத்துல பிளாஸ்டிக் பேப்பர்லாம். சாமி சரியான ஸ்மெல்லு. ரீச் டெலிவரி லொக்கேஷன். இங்கே ஏதோ வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. என்னான்னு பார்ப்போம். நீங்கள் தானே ப்ரோ? சரி, ஒன்றும் தேவையில்லைங்க. வாய்ஸ் மெசேஜ் ஒரே பார்த்துட்டார். ஃப்ரிட்ஜில் சாப்பிட்டுங்க ப்ரோ. டிப்ஸாங்க ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. டயரை போட்டு எரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஷூ என்னங்க நடக்குதுங்க? அதான் என்னடா ஸ்மெல்லு கொடூரமாக வருதே அப்படின்னு நினச்சேன். டயரை போட்டு எரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே. இப்போ நம்ம வந்து ஆன்லைனில் தான் இருக்கிறோம். ஆர்டர் இன்னும் வரலிங்க எதுவும். 146 ரூபா இது வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கிறோம். ஆர்டர் வந்துருச்சுங்க. இப்போ தான் பெருமையாக பேசிக்கிட்டு வந்தேன். 29 ரூபாய்க்கு ஆர்டர் இருக்குது. பரவாயில்ல, நமக்கு ஆர்டர் தான் முக்கியம். சாப்பாட்டெல்லாம் அப்புறமே பார்த்துக்கலாம். 3:23 ஆயிடுச்சு. ஓகே வாங்க அப்படியே போவோம். அடுத்த ஆர்டர் கலெக்ட் பண்ண. சரி ஓகேங்கண்ணா. 29 ரூபா. ஆனால் 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணணும். சரியான ஹீட்டுங்க. சீட்டே ஹீட் ஆகி போச்சு பயங்கரமாக. உட்காரவே முடியல. இந்த ஆர்டர் முடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்புனா கட்டார் வீட்டுக்கு. அப்படியே கொண்டு வர இருங்க ப்ரோ. நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க. இருங்க ப்ரோ, அப்படியே கொண்டு வந்துடுறேன். கீழேயா ப்ரோ? கோவிலுக்கு பின்னாடி தானே சொல்கிறீங்க நீங்கள்?
பின்னாடிலாம் இல்லை ப்ரோ, அவங்க பக்கத்தில் ஒரு சேனலுக்குள்ள வீட்டு இருக்கு பாருங்க, கோயில் பார்த்து. ஹலோ சொல்லுங்கள் ப்ரோ. இந்த சைடு. ஓ நீங்களா? சரி சரி ஓகே ப்ரோ. நான் அப்போவே பார்த்துட்டேன், கால் பண்ணால் எடுப்போம் இல்லை. 84 ரூபாங்க ப்ரோ. 90 இருக்குதா ப்ரோ? சேஞ்ச் ஓகே வாங்க ப்ரோ. சேஞ்ச் இல்லை என்கிட்ட சில்லற இல்லைங்க ப்ரோ. ஓ சரி ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஆக்சுவலாக டிப்ஸு வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபாங்க. 20 ரூபா தான் நமக்கு ஆர்டரோட அந்த அமௌண்ட்டு. பட் ஆனால் 20 ரூபா டிப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆர்டர் 20 ரூபா தான் வந்துருக்குது. என்னங்க இவ்வளோ ஃபஸ்ட்டாக வந்துட்டு இருக்குது போக போக. இப்போ நம்ம சொன்னோம்ல அதே இடத்துல தான் வந்துருக்குது. நான் அதான் அங்கேயே நிற்கலான்னு சொன்னேன், அப்படியே வந்துட்டேன் மறந்தாப்பில். சரி ஓகே, வந்துட்டோம். வெளிச்சம் வேறு இங்கே இருக்குது. 20 ரூபா ஆர்டர் தாங்க இந்த முறை வந்துருக்குது. ஓகேங்களா? போன ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா வந்துச்சு. எனக்கு வந்து ஷாக் ஆச்சு, என்னடா இது 40 ரூபா தந்துருக்குறாங்க, பக்கமாக தானே இருக்குது டெலிவரி லொக்கேஷன் நினச்சா. அதுக்கப்புறம் கடைசியாக வந்துச்சு 20 ரூபா வந்து டிப்ஸு. 20 ரூபா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேல்ரி. ஓகேங்களா? இப்போ வந்து ஆர்டர் வந்து ரெடியாம்மா. இப்போ நம்ம போயிட்டு ஃபுட்டை போய் பிக்கப் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? சரி வாங்க அப்படியே போகலாம் நண்பா. 8408 நண்பா, இதுதான் நினைக்கிறேன். 89 95. தேங்க்ஸ் நண்பா. ஓகே, 20 ரூபா ஆர்டர் எங்கே கொடுத்துருக்குறாங்க தெரில, டெலிவரி லொக்கேஷனை. நீங்களா ப்ரோ? ஆ 101 ரூபா நண்பா. இந்த இது நம்ம நிறுத்தி பார்த்தே ஆகணும். கண்டிப்பாக எங்கேயோ அவுட்டரில் தான் தள்ளிவிட போகுதுன்னு நினைக்கிறேன். நம்மளே கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துடலாம். ஓ மோகனூர் ரோட்டில் இருக்குது இந்த கடை, இது நமக்கு தெரியும். அதனால் சார்ஜ் பாட்டுக்கு ஏறிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம பாட்டு கிளம்பும். இப்படி நிப்பாட்டிடுவோம். புதுசாக கேட்குறாங்களே, இது வரைக்கும் ஸ்விக்கி பேக்கு கேட்டு நான் பார்த்ததே இல்லை. இன்றைக்கி என்னமோ கேட்குறாங்க அதை. ஆர்டர் இஸ் ரெடி ஃபார் பிக்கப் அம்மா. சரி ஓகேங்களா, நம்ம இனிமேல் போய்ட்டு ஆர்டர் வாங்க வேண்டியதான். 73 ரூபா கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக டெலிவரி லொக்கேஷன் எந்த இடத்துல கொடுப்பாங்கன்னு தெரியல. ரொம்ப தூரம் நம்மளை வந்து அலைய விட்ருவோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டு ஆர்டரை வந்து பிக்கப் பண்ணிட்டு போய் கிளம்பலாம். ப்ரோ நீங்கள் தான் ஆர்டர் போட்டிங்களா? நீங்களா ஆர்டர் போட்டிங்க ப்ரோ? சரி, கால் பண்ணிட்டே இருந்தேன், எடுக்கவே. கால் பண்ணிங்களா ப்ரோ? இல்லை, கால் பண்ணால் எங்களுக்கு வராது ப்ரோ. ஸ்ட்ரைட்டாக ஸ்விக்கிக்கு தான் போவோம். நிறைய பேர் இப்படி தான் சொல்லுவாங்க, கால் வராது ப்ரோ எங்களுக்கு. ஒரு கடை இருக்கா? ஓகே ஓகே ப்ரோ. ஏதோ புரோட்டா சேர்த்து ஒரு 4 வாங்கிட்டு வரதுக்கு அமௌண்ட் கொடுத்துடலான்னு பார்த்தேன். ஆடை சரி விடுங்க. சரி, அது இந்த கவர் பிடிச்சிங்க ப்ரோ. ஒரு டிப்ஸா ப்ரோ? தேங்க்ஸ், தேங்க்யூ வெரி மச். இது என் ஊர் ப்ரோ, நானும் இந்த ஊர் தான். நான் அதுக்கப்புறம் சிட்டிக்கு போயிட்டேன் ஒரு 6 வருஷமாக. தோலூர். ஒரு ஹாப்பினஸ் தான் வந்து ஒரு ஆள் கொடுக்குறோமே நம்ம ஊரில் வந்து. என்னது ப்ரோ? தோலூரில் மேல்தோலூர் இருக்குதுல்ல, மேல்தோலூரில் இருந்தோம். கீழ்தோலூரில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஆயா வீடு இருக்குது. இந்த ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 78 ரூபா. லொல்லுன்னுச்சுன்னா அப்படியே நின்றுவேன். தயவு செய்து கடிச்சிடாதே அப்பா அப்படின்னு சொல்லி. இப்போ மட்டும் அம்மா நிச்சயம் வந்தால் கேப்சர்டு தான், ஃபுல் கேப்சரு. மோகினி சைத்தான்லாம் எதுவுமே இல்லையா? சைத்தான் கே பச்சாவ். வாங்கடா டே, என் முன்னாடி வந்து நில்லுங்கடா.
உங்களை நான் கேமராவில் பிடிக்கணும். டெய்லி இன்சென்டிவ் 100 ரூபா ரீச்சு. இங்கே பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? கலர் கலராக மின்னுது அப்படியே. வாழ்க்கையில் இன்றைக்கி தாங்க முறை 100 ரூபா இன்சென்டிவ் எடுத்துருக்குறேன். ஆர்டருக்கு வெயிட் பண்ணோம். இண்டிட்ஸு இன்ன வரைக்கும் நம்ம 308 ரூபா சம்பாரிச்சிருக்கிறோம். அண்டு 100 ரூபா இன்சென்டிவ் கிடச்சிருச்சுங்க நமக்கு. ஓகேங்களா, ரொம்ப நேரமாக ஓட்டி ஃபைனலாக 308 ரூபாவோட சேர்த்து ஒரு 100 ரூபா இன்சென்டிவ் வந்து நம்ம கிடச்சிருச்சு. இன்னும் எத்தனை ஆர்டர் எடுப்போம்னு தெரியல. கரெக்டாக 9 மணி ஆகிடுச்சு. ஓகேங்களா, இன்னும் 2 மணி நேரம் ஆர்டர் வரும். 2 மணி நேரம் ஆர்டர் வரும்னா 11 மணி வரைக்கும் நான் வந்து ஆன்லைனில் இருப்பேன். ஓகேங்களா, 10:30 மணி வரைக்கும் ஆர்டர் நல்லா வரும். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, வராது. ஸோ 10:30 மணி வரைக்கும் தான் நம்ம டைம். அதுக்குள்ளே எவ்வளோ ஆர்டர் எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுக்கலாம். ஓகேங்களா, இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குது. இந்த 1.5 மணி நேரத்தில் எவ்வளோ ஆர்டர் வருதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு எடுத்துகிட்டு அட்லீஸ்ட்டு ஒரு 500 ரூபா சேர்த்துட்டோம்னா இன்றைக்கி கொஞ்சம் மன நிம்மதியோடு போயிடலாம். அதே போல் இன்னும் கொஞ்சோண்டு அமௌண்ட் எடுத்தோம்னா இன்னொரு 75 ரூபா இன்சென்டிவ் ஆட் ஆகிக்கும். எப்படி பார்த்தாலும் நம்ம 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம ஒரு செகண்டு ஆஃப்லைனுக்கு போயிட்டோம்னா நமக்கு வந்து கிடைக்காதுங்க. ஓகேங்களா, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால தான் நான் வந்து பவர் பேங்க் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வரும்போது பவர் பேங்க் வந்து போட்டு அதில் வச்சு தான் நான் வந்து போயிட்டு இருக்கிறேன். இன்ன வரைக்குமே 15% மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன். நான் வீட்டிலேருந்து கிளம்புறப்ப 15% தான் கிளம்புனேன். அப்போ இருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு பவர் பேங்க் வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் டைமு. ஓகேங்களா, சரி ஓகே. கடைசியாக நான் வந்து 10:30 மணி வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஏர்னிங் செக்ஷனில் போயிட்டு உங்களுக்கு எவ்வளோ நான் சம்பாரித்தேன் அப்படின்றத காட்டுறேன். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ நம்ம ஆர்டருக்காக தான் வெயிட்டிங்க. இந்த கடை க்ளோஸ்ல இருக்கு. எப்படி ஆர்டர் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படிங்களா? ஓ, இப்போ க்ளோஸில் இருக்குதுங்களா அது? ஆமாம்மா, க்ளோஸில் தான் இருக்குங்க. பழைய கடை தான் இருக்குது. அந்த ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது என்னன்னு தெரியல கூப்பிட்டேன். இண்டிட்ஸு இப்போ கரெக்டாக மணி 10:15 ஆயிடுச்சுங்க. ஓகேங்களா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஆர்டர் எடுத்துட்டோம். ஓகேங்களா, இன்னும் கொஞ்சோண்டு காசு எடுத்தோம்னா நம்ம ஒரு 75 ரூபா எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் எடுத்துருவோம். ஒரு 100 ரூபா இன்சென்டிவ் நம்ம எடுத்துட்டோம். இன்னும் ஒரு 75 ரூபா இன்சென்டிவ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மணி எடுத்தோம்னா எடுத்துடலாம். பட் ஆனால் இதுக்கு மேலே ஸ்விக்கி தர மாட்டானுங்க. அதுதான் பிரச்சனையே ஸ்விக்கிக்கிட்ட. ஸ்விக்கின்னா வச்சிங்களே, கொஞ்சோண்டு அமௌண்ட்டு இருக்கும்போது இன்சென்டிவ் எடுக்கிற மாதிரி இருக்கிற டயத்தில் நமக்கு வந்து ஆர்டரே கொடுக்கவே மாட்டானுங்க. ஆர்டரே வேணுன்னா பாருங்கள், இதுக்கு மேலே ஆர்டரே கொடுக்க மாட்டானுங்க, எனக்கு தெரியும். ஏன்னா கொடுத்தாங்கன்னா 75 ரூபா எங்களுக்கு லாஸ் இல்லையா? ஸோ அதனால் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. சரி ஓகே, நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். 11 மணி வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுக்கலாம் ஃபுல்லாக. ஓகேங்களா, மறுபடியும் நாளைக்கு நான் எழுந்துச்சி தயாராகும்ல. இன்றைக்கி வந்து ஃபுல்லாக நான் நைட்டு ஃபுல்லாக ஓட்டினாலும் அப்புறம் நாளைக்கு ஓட்ட முடியாது போயிடும். ஓகேங்களா, அவ்வளோதான். இதுக்கு மேலே ஓட்டினாலும் உடம்பு போயிடும். ஓகேங்களா, சரி ஓகே ஓகே. அடுத்த ஆர்டர் வந்துச்சுன்னா நம்ம அப்படியே பிக்கப் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு தான் போகணும். பார்க்கலாம், ஆர்டர் வருமா என்னன்னு தெரில. 10 ஆயிடுச்சு. ஓகேங்களா, இன்னும் ஒரு ஆர்டர் மேபி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். 8 6 ஓகே. பிக்கப் கம்ப்ளீட்டு. ஷர்ட்டா ப்ரோ, வரேன். ஃபுல்லாக ஸ்விக்கி சொமேட்டோ விலாக் தான். யார் ஓனர்? சரி ஓகே ப்ரோ. ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு. அப்படியே கொண்டு போய் டெலிவரி பண்ண வேண்டியதாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி ரோடுக்கு போகணும். இப்போ இவ்வளோ தூரம் போகணுமா? சரி ரைட்டு. ஹோட்டல் வரைக்கும் தான். சரி உட்காருங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த சந்துக்குள்ளே போகணும். எந்த ஹோட்டலுங்கண்ணா? எந்த ஹோட்டலுக்கு போகணும் நீங்கள்? ஹோட்டல் இந்த டயத்தில் இருக்குமான்னு தெரியலையாங்கண்ணா. ஆப்போசிட்லேயே ஒரு ஹோட்டல் இருக்குது. ஹோட்டலில் பேக்கரியிலே வந்து போடுறாங்க. அந்த பேக்கரியில் கேட்டு பாருங்கள், மேபி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஹோட்டலில் அவ்வளோதான் இருக்காதுங்கண்ணா, எங்கேயுமே இருக்காது. சாப்பாடு இருக்குது இல்லைங்கண்ணா? சரி ஓகேங்கண்ணா, சரி சரி. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ஏர்னிங்ஸ் இன்றைக்கி பண்ணியிருக்கிறோம் அப்படின்றக்கோசரம் தான் இந்த இதில் வந்து நீ பண்ணியிருக்கிறேன். அண்டு சொல்லிவிட்டு அப்படியே நம்ம கிளம்ப போகிறோம். கரெக்டாக மணி 11 ஆயிடுச்சுங்க. ஓகேங்களா,
சரி, இப்போ ஏர்னிங் செக்ஷனை தொட்டுட்டு 361 ரூபா இன்றைக்கி நம்ம சம்பாதிச்சிருக்கிறோம். ஓகேங்களா. அப்புறம் 350 ரூபா ஆர்டர் ஏர்னிங்ஸு. அப்புறம் கஸ்டமர் டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா, போனஸ் 33 ரூபா. ஓகேங்களா. கடைசி ஒரு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் ஆயிடுச்சு. இன்னும் வந்து ஆன்லேயே தான் இருக்குது ஸ்விக்கி. இன்னும் ஆஃப்லைனுக்கு போல். இப்போ தான் ஆஃப்லைன் தொட போகிறேன். அண்டு கோ ஆஃப்லைனுக்கு தொட்டுட்டேன். அவ்வளோதாங்க. இதோட இந்த விலாகை முடிச்சுக்கலாம். டே 2 நாளைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி பெட்ரோல் வந்து ஒரு 3 லிட்டர் போட்டுட்டோன்னு வச்சிங்களேன், நாளைக்கு ஃபுல்லாக ஓட்டலாம். ஓகே, மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான அட்டகாசமான டே 2ல் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் பிடிஆர். ஓகே, பாய்.